ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரைடர்ஸ் அண்ட் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிகேஎக்ஸ்டி. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட அந்த கேரக்டர் சூஸ் பண்ணிப்போம். நம்மளோட கலர் இதான். கலர் சூஸ் பண்ணக்கப்புறம் அப்படியே அந்த ஃபேஸ் வந்து எது நல்லா இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த வந்து ஒரு 8ஆவதாக இருக்கிற ஃபேஸ் பிடிச்சுன்னு சொல்லி அது வச்சாச்சு. முடி பார்த்திங்களா, முடி இங்கே ரெயின்போ கலரில் இருக்கானுங்க. இது ஏதோ காட்டிலேருந்து வெட்டாமல் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன முடி இருக்குது, இது பாருங்க ஸ்பைக்கு, இல்லை அந்த ரவுடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சத்தருதுரா முடியெல்லாம் அங்கே பாருங்கள். இது ஏதோ ஜப்பான் ஸ்டைல் அந்த ஷெஃப்லாம் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி இருக்குது. அந்த சுற்றி போட்டிருக்க பேண்டு. வேறு ஏதாச்சும் நல்ல ஸ்டைல் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா? இங்கே பாருங்கள் பாக்ஸ், இங்கே பாருங்கள் பஞ்சு மிட்டாய். ஐயோ கலர் பாருங்க கைஸ், பஞ்சு மிட்டாயில் நம்ம பிளாக்கே வச்சுப்போம், அதான் நம்மளுக்கு. இங்கே வருங்க கைஸ், ட்ரெஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் செட் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம மாற்றிட்டு வந்துட்டோம். சரின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு இதை போட்டு நேம் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பேர் தான் ஆல்வேஸ் SRM இந்த பேரை போட்டாச்சு. என்னென்னு தெரில கைஸ், எனக்கு கொஞ்சம் தூக்கம் நோட்டிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஸோ இங்கே பாருங்களேன், இதான் நம்ம வீடு, குட்டியாக இருக்குல்ல. இதை நம்ம ஃப்யூச்சரில் நம்மளால் எந்த அளவுக்கு பெருசாக அப்கிரேட் பண்ண முடியுமோ பண்ணலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே ஏதோ டாஸ்க் பண்ணால் உங்களுக்கு ஏதோ சைக்கிள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. நானும் சரி ஓகே, இந்த டாஸ்க்கெல்லாம் முடிப்போம், பொறுமையாக முடிப்போம், ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒவ்வொன்று முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எபிசோடுக்கு ஒவ்வொரு டாஸ்க் முடிப்போம்னு சரின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒரு குத்தாட்டத்தை போட்டோம் கிட்டக்கிட்டான். அதுவும் இல்லாமல் இவன் நடக்கிறதே பாருங்களேன், டான்ஸ் போடும்போது ஒரு மாதிரி நடக்கிற மாதிரியே தெரில, அந்த 3 வாக்கு அந்த மாதிரி போகிறாங்க கைஸ். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தோம். எப்போவே நம்மளுக்கு ஸ்டார்டிங் வீடு வந்து ஒரு மாதிரி சின்னதாக அந்தளவுக்கு டெக்கரேட்டிவ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ரொம்ப விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சுங்கிறனால நிறையா வீடு, பேசிக் வீடே கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி பெருசாக காமிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. வெளியே சின்னதாக இருக்குது, உள்ளானா நிறைய ஐட்டம்ஸ் இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்களேன், அது கொஞ்சம் பெரிய வீடு மாதிரி இருக்குது. இன்சைட் பார்த்தா ஏதோ ஸ்பேஸ்ஷிப் மாதிரி ஏதோ ரொம்ப பெருசாக ஒருத்தர் கட்டியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே நம்ம வீட்டுக்கிட்ட போய் நானும் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ஃப்ரீயாக ஏதோ 6000 ரூபா கொடுக்குறேன்னாங்க. அதையும் நம்ம கிளைம் பண்ணிட்டோம், ஃப்ரீயாக 6000. சரி வேறு என்னென்னமோ காமிக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா இது ஃப்ரீ இந்தியன் ருபீஸ் கட்டணும் அப்படின்னு வந்துட்டுருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதுக்கு தேவையில்லாத ரொம்ப காசுலாம் செலவு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம வீட்டிலேருந்து முன்னாடி போனால் அந்த போஸ்ட் பாக்ஸில் ஏதோ லெட்டர் 25 நாளுக்கு முன்னாடி போட்டிருந்துச்சாமா. சரின்னு எடுத்து பார்த்தா அட்மின் #000ன்னு என்னென்னமோ போட்டிருந்தாரு. நம்மளுக்கு படிக்கிற அளவுக்கெல்லாம் இது இல்லைன்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடுக்குள்ளே போயிட்டோம். வீடுக்குள்ளே போனோன்னு டிவி எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டோன்னு நாய் எல்லாம் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் தெரியாமல் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டேன் கைஸ். நான் ஒரு லைட்டாக அப்பப்போ மண்டக்குள்ளார ஆகிடுது. சரின்னு சொல்லிட்டு வெளியே இருக்க என்னமோ தொடுறேன், வெளியே மட்டும் வர முடியல. அதுக்கப்புறம் ஜாய்ஸ்டிக்கு மூவ் பண்ணோன்னு தான் வெளியே வந்தேன். சரின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் பார்ட்டி பேப்பர்னு என்னமோ கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடை பார்க்கலாம், இந்த ப்ளஸ்ஸுங்கிறதுல வந்து ஹவுஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு பெரிய கோல்டன் வீடு கைஸ். பெருசுலாம் அந்தளவுக்கு இல்லை, மற்றதை கம்பேர் பண்ணுவோம். இங்கே பாருங்களேன், கோல்டாலே வீடை செஞ்சுருக்காங்க. 121 லைக். வா. அதுக்கப்புறம் நான் நேராக குதிச்சு கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம், மற்றவங்க வீடையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய்ட்டு குதிச்சு போயிட்டு இருந்தேன். ஸோ அங்கே பாருங்களேன், அந்த இதெல்லாம் பார்க்குறக்கு ஒரு மாதிரி செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ பாயின்னு சொல்லிட்டு நானும் அடுத்தது டக்குன்னு எல்லா ஜவு மாதிரி இழுக்காமல் இந்த ஒரு வீட்டுக்கு அந்த இது பாருங்களேன், டெசர்ட் வீடாமா. இதில் வந்து என்னென்னமோ கொடுத்துருக்காங்க, லைட்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த சுவிட்ச் அமுத்துனா லைட் ஆன் ஆகுது. இந்த பொம்மைலாம் உள்ளே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒருத்தர் சிரிக்கிறான், அங்கே ஒரு பொண்ணு அழுகுது. இங்கே பாருங்களேன், இதுவும் ஒரு லைட்டு. இதுதான் ஆக்சுவலாக ஏதோ பட்டர்ஃப்ளை மாதிரிலாம் பண்ணியிருக்கானுங்க. இது என்னன்னே தெரில, ஏதோ வால் பெயிண்டிங்காக இல்லாட்டி தொட்டா உள்ளே போகுமா எதுவுமே தெரில.
அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே யாரும் குளிச்சுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் போய் உள்ளே உட்காந்தோன்னே வெளியிருந்து சத்தம். உடனே நான் எந்திரிச்சு ஓடிட்டேன். எவனாச்சும் செருப்பை கழட்டி அடிக்க போகிறானோன்னு சொல்லிவிட்டு எந்திரிச்சு ஓடிட்டேன் கைஸ். ஓடினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதாங்க கைஸ் அந்த கிளிச்சு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதாவது இங்கே அக்கச்சக்கமான லைக் பாருங்க. டுமுக்கிட்டு பாட்டுமாலாம், டுமுக்கிட்டு பாட்டுமாலாம், டுமுக்கிட்டு பாட்டுமாலாம். எப்படி கெத்தா நம்ம இவ்வளோ லைக் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா? இத்தனோன்னு வீடியோஸ்ட்டு இவ்வளோ லைக்கு. நான் ஒரு லைக் போட்டோட எல்லா லைக்கும் போயிடுச்சு கைஸ். அதுக்கு ஒரு அவன் ஏதோ அச்சீவ்மெண்ட் மாதிரி அந்த இவன் கொடுத்தான். சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் மிஷின் முடிக்கலான்னு சொல்லிவிட்டு ஏதோ பெட் ஷாப்புன்னு ஒரு இடம் இருந்துச்சு கைஸ். சரின்னு சொல்லிவிட்டு உள்ளே போனோன்னே அந்த ரோபோட் மாதிரி இருந்துச்சு. அது வந்து உங்களுக்கு ஒரு அமேசிங் கிஃப்ட் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள், மெசேஜ் ஃப்ரம் அட்மின் அப்படின்லாம் வந்துச்சு. நானும் சரி அக்செப்டட் கொடுத்துட்டு நானும் பார்த்தேன். என் மண்டையில் வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான கலரில் வந்துச்சு கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ கிளைம்னு காமிச்சிச்சு. 4500 இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டான். சரி சந்தோஷம்தான், காசு கிடத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வெளியே போனேன். லெஃப்ட் சைட் பாட்டமில் பார்த்தா ஏதோ போக்கி பால் மாதிரி நல்லா நீட்டாக குட்டியாக இருந்துச்சு. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த என்ன டாகோ ஏதோ வேறு கேப்சூல் போல், அதில் இருந்தால் பெட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஏதோ இது மாதிரி இருந்துச்சு. மேலே வர நோட்டிஃபிகேஷன் கண்டுக்காதீங்க. இங்கே ஏதோ இது மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஏதோ அமெரிக்கன் பெட் மர்ஜ் மெஷினாமா. இதில் வந்து 3 ஒரே இது வேணுமாமா. அது 3 பெட்ஸுக்கும் ஒரு லவ் இருக்கணுமாமா. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நாய் போட்டு ஏதோ பிங்க் கலரில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஏதோ ரக்கூன் ஃபோட்டோலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்துச்சு. நானும் ஓப்பன் பண்ணோன்னே ஒரு நாய்ங்கிற பேரில் ஏதோ பாலை கொடுத்தாங்க. ஆனால் என்ன கேம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, விளாட்றதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள லெவலப் ஆயிருக்கு. வா வா வா. ஸோ 500 டைமண்ட்ஸ் 500 ஃப்ரீ ஃபயர் விளாண்டு ஃப்ரீ ஃபயர் நேரத்தில் இருக்கேன். 500 டைமண்ட்ஸ்க்குன்னு பாருங்கள், 500 காசு. அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ நாய் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அந்த ட்ரெட்மில்லில், ட்ரெயின் ஆகிறக்காமா. அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு இந்த ஏதோ வித்தியாசமாக இருந்துச்சுன்னு சரின்னு சொல்லிவிட்டு உள்ளே போகிறேன். அது பாட்டிக்கு ரொம்ப நேரமாக போய்கிட்டே இருக்குது. ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு நம்மளும் பார்த்துக்கணும்ல. அதுக்கப்புறம் ஃபைனலாக உள்ளே போயிடுச்சு கைஸ். உள்ளே போனால் குப்பை மாதிரி அத்தனை பேர் இருக்காங்க உள்ளே. நான் சம்மந்தமே இல்லாமல் மறுபடியும் தெரியாமல் வெளியே வந்துட்டேன். எனக்கு அந்த இடத்துலலாம் மண்டை வெறி ஆயிடுச்சு கைஸ். ஐயோ வெளில வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.